அதிகாலை சென்னை யானைக்கவுனி பகுதியில் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களாம் எம்ஜிஆர் ஐயா. அது எம்ஜிஆர் ஐயாவோட ஆரம்ப காலம். இளமை காலத்தில் பெரும்பாலுமே வறுமையில் தான் வாழ்ந்தாங்களாம் எம்ஜிஆர் ஐயா. அப்போ அவர் குடியிருந்த இடம்தான் யானைக்கவுனி. எம்ஜிஆர் ஐயா வழக்கமாக வாக்கிங் போகிற வழியில் சாலையோரமாக உட்காந்து புட்டு அவிச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்களாம் ஒரு பாட்டியம்மா. அந்த பாட்டிக்கிட்ட தனக்கும் தன்னோட இருந்த நண்பர்களுக்கும் பொட்டு வாங்குறத வழக்கமாக வச்சுருந்தாங்களாம் எம்ஜிஆர் ஐயா. அப்படி ஒரு நாள் காலையில் வாக்கிங் போயிட்டு அந்த பாட்டிகிட்ட பொட்டு வாங்க போன எம்ஜிஆர் ஐயா தான் கையில் இருந்த காசை எண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் தயங்கியபடியே நின்றுட்டு இருந்தாராம். பாட்டி, இன்னைக்கு புட்டு வேணா நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் எம்ஜிஆர் ஐயா. பாட்டி நிமிர்ந்து எம்ஜிஆர் ஐயா முகத்தை பார்த்துட்டு ஏன்பா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு தயக்கத்தோடு எம்ஜிஆர் ஐயா சொன்னாங்களாம், பாட்டி, நான் எனக்கு மட்டும் வாங்க வரல, என்னோட இருக்கிற 3 பேருக்கும் சேர்த்து வாங்கணும் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் என்ன ஆனா அப்படின்னு பாட்டு கேட்டாங்களாம். அவ்வளோ பேருக்கும் வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு என் கையில் காசு இல்லை பாட்டி அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாங்களாம் எம்ஜிஆர் ஐயா. எம்ஜிஆர் ஐயாவோட முகத்தை ஒத்து பார்த்த பாட்டி என்ன நினைச்சாரோ, பரவாயில்ல, நாளைக்கு வரும்போது காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சேர்த்து புட்ட பார்சல் செஞ்சு எம்ஜிஆர் ஐயாவோட கையில் கொடுத்தாராம். எம்ஜிஆர் ஐயா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா. பாட்டி கொடுத்த பார்சலை வாங்காமல் எம்ஜிஆர் ஐயா ஏதோ சிந்திச்சுக்கிட்டு இருக்க சிரிச்சுக்கிட்டே பாட்டி கேட்டாராம், என்னப்பா யோசிக்கிற அப்படின்னு. ஒன்றுமில்லை, ஒருவேளை நாளைக்கு நான் காசு கொண்டு வராமல் உன்னை ஏமாத்திட்டா என்ன பண்ணுவ பாட்டி அப்படின்னு கேட்டாராம். பாட்டி பதட்டமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், காசு வந்தால் வியாபாரத்தில் சேரப்போகுது, வரலேன்னா உங்கள் எல்லாருக்கும் பசி தீர்த்த புண்ணியம் வரும், அது தர்ம கணக்கில் சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்களாம். பாட்டி சாதாரணமாக சொன்ன இந்த பதில் எம்ஜிஆர் ஐயோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. தன்னோட வாழ்க்கையில் தான் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்கிட்டருந்தும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்ட ஒரு மனிதன் எம்ஜிஆர் ஐயா தவிர வேறு யாருமே நிச்சயமாக இருக்க முடியாது. எம்ஜிஆர் ஐயா பிற்காலத்தில் செஞ்ச எத்தனையோ தான தர்மங்களுக்கு அந்த பாட்டி தான் காரணமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு தோணுது. சொன்னபடியே அடுத்த நாள் தேடி போய் அந்த பாட்டிக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டாங்களாம் எம்ஜிஆர் ஐயா. இந்த பூமியில் அந்த புட்டு பாட்டி எவ்வளோ காலம் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் எம்ஜிஆர் ஐயாவோட இறுதி மூச்சு வர அந்த புட்டுப்பாட்டி எம்ஜிஆர் ஐயாவோட இதயத்தில் வாழ்ந்திருப்பாங்க. நீங்கள் யாரெல்லாம் எம்ஜிஆர் ஐயா மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.